Tamil Nadu 360 News. பண்ருட்டியில் போலி ஆவணம் தயாரித்து ரூபாய் 3 கோடி மதிப்பிலான சொத்து முறைகேடு. திமுக நிர்வாகி மீது பொதுமக்கள் புகார். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள எரிப்பாளையம் கிராமத்தில் பொதுமக்களின் சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக திமுக நிர்வாகி மீது பொதுமக்கள் பகீர் புகார் அளித்துள்ளனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த திமுக கிளைக்கழக செயலாளர் சங்கர் என்பவர் அப்பகுதி மக்களின் நிலங்களை தனது பாட்டியின் உயில் என்று கூறி போலி ஆவணங்களை தயாரித்து பட்டா மாற்றம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு முறைகேடாக கைப்பற்றிய நிலங்களை தனது உறவினர்கள் பெயருக்கு கிரயம் செய்ததுடன் அந்த சொத்துக்களை அடமானம் வைத்து வங்கிகளில் பெருமளவு கடன் பெற்றுள்ளார். இது மட்டுமின்றி அரசு புறம்போக்கு மற்றும் கோயில் நிலங்களையும் அவர் ஆக்கிரமித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டு வில்லங்கச் சான்றிதழை பார்த்தபோதுதான் தங்கள் நிலங்கள் அபகரிக்கப்பட்டதை அறிந்து பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இன்று பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் துணை ஆட்சியரிடம் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேரில் ஆஜராகி முறையிட்டனர். பூர்வீக சொத்தான 50 சென்ட் நிலத்தை ஒருத்தர் போர்ஜரியாக போலி பத்திரம் தயார் செய்து அதனை அவர் பெயரில் பட்டா மாற்றம் செய்துள்ளார். அந்த பட்டா மாற்றத்தை ரத்து செய்ய கோரி ஜமாபந்தியில் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். என்னை போலவே எங்கள் ஊரை சேர்ந்த அனைவரது நிலங்களையும் பட்டா மாற்றம் போர்ஜரியாக பட்டா மாற்றம் செய்து கிரையம் அதை இன்னொருத்தர் பேர் கிரையம் செய்து அது பேங்க்ல அடமானம் வச்சு பணம் தருவது வழக்கமாக வச்சிருக்கிறார். இதை ஜமாபந்தியில் மனுவாக கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தோம், கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால ஜமாபந்தி அலுவலகத்தை கொடுத்து இது பேரில் உடனே நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கோம். நிலத்தை அபகரித்த நபர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தங்களின் வாழ்வாதாரமான பூர்வீக சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் இழந்த பொதுமக்கள் சட்டம் தன் கடமையை செய்து தங்களுக்கு மீண்டும் நீதியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையுடன் அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக பண்ருட்டியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் ஏழுமலை.